மயிலாடுதுறை மாவட்ட துணை செயலாளர் சகோதரர் ரியாஸ் அமீத் அவர்கள் சீரழியும் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டிய பெற்றோர்களும் என்ற தலைப்பின் கீழ் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு பேர் அருக்குடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை துவங்குகிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கிளையின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தெருமுனை கூட்ட நிகழ்ச்சியிலே சீரழியும் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டிய பெற்றோர்களும் என்கிற தலைப்பின் கீழ் பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சமூகத்திற்கு மத்தியில் ஒரு இளைஞன் நல்லவனாக வாழுகிறான் என்று சொன்னால் அதற்கு காரணமும் கண்டிப்பாக பெற்றோர்கள்தான். சமூகத்தில் ஒரு இளைஞன் தவறான பாதையில் பயணிக்கிறான், தவறான வழிகளை தேர்வு செய்து செல்கிறான் என்று சொன்னாலும் அதற்கும் பெற்றோர்களுக்கு ஒரு பங்கு இருக்கத்தான் செய்கிறது. உலகத்தில் வாழுகிற எல்லா இளைஞர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தவறான வழிகளை நோக்கி செல்வது கிடையாது. பல இளைஞர்களை பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல போதனைகளை ஊட்டியும் நற்காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தும் நன்மையான காரியங்களின் பக்கம் அவர்களை திருப்பிவிட்டும் பல இளைஞர்களை நேர்வழியின் பால் அழைக்குகிற அந்த பணியை பெரும்பான்மையான பெற்றோர்கள் செய்யத்தான் செய்கிறார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கணிசமான பல பகுதிகளிலே இளைஞர்கள் இன்றைக்கு தவறான பழக்க வழக்கங்களுக்கு, தவறான பாதைகளை நோக்கி செல்லக்கூடிய நிகழ்வு சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிமான இளைஞர்கள் கூட தவறான பழக்க வழக்கத்தின் பக்கம் மிக சர்வ சாதாரணமாக இன்றைக்கு செல்லக்கூடிய நிகழ்வு சமகாலத்தில் நடக்கிறது. ஆனால் அதை பெரும்பகுதி பெற்றோர்கள் அதை யாரும் கண்டுகொள்வது கிடையாது. அதை சீர்திருத்தக்கூடிய பணிகளிலே பல பெற்றோர்கள் ஈடுபடுவது கிடையாது. அவர்களுக்கு தேவையான உபதேசங்களை சொல்லி தவறிலிருந்து மீட்டெடுத்து நேர்வழியின்பால் அழைக்குகிற பணியை பெற்றோர்கள் செய்வது கிடையாது. இப்ப இதே நிலை தொடர்ந்து என்று சொன்னால் இந்த உலகத்திலும் மிகப்பெரிய ஒரு வேதனை இருக்கிறது. இந்த உலகத்திலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர்கள் இருக்கிறது. மறுமையிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நாசமான வாழ்க்கை, நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை மறுமையில் இருக்கிறது என்கிற அச்சத்தினை ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இளைய சமுதாயம் இன்றைக்கு பெரும்பகுதி மார்க்கத்தினுடைய அறிவு இல்லாமல், மார்க்கத்தினுடைய அடிப்படை தெரியாமல், மார்க்க ரீதியான விஷயங்களை புரிந்து கொள்ளாதனுடைய விளைவுதான் பெரும்பான்மையான இளைஞர்கள் இன்றைக்கு வழி தவறி நிற்கிறார்கள், வழிகேட்டினுடைய உச்சத்தில் நிற்கிறார்கள். வழி தவறிய இளைஞர்களுடைய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல பகுதிகளாக பிரித்து சொல்லலாம். இன்றைய இளைஞர்களை பல விஷயங்கள் அவர்கள் வழி தவறி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் போதை பொருட்களிலே இன்றைக்கு பெரும்பாலான
இளைஞர்கள் அந்த போதை பழக்க வழக்கத்திலே ஈடுபடுகிறார்கள், அதனுடைய உச்சாணி கொம்பிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த விஷயத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்டிப்பாக கண்காணிப்போடு அவர்கள் செயல்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வை எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய உள்ளங்களில் பதிவு வச்சுக்கோங்க. ஏதோ இன்றைக்கு குழந்தைகளை பெற்றெடுப்பது என்பது சர்வசாதாரணமான விஷயங்கள் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு நமக்கு ஒரு மனித சமுதாயத்திற்கு அருள் கொடையை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், அதில் மிகப்பெரிய அருள் கொடை குழந்தை பாக்கியம். எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துறானா? எத்தனை திருமணமான எத்தனையோ பல பெண்களுக்கு இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஏதோ குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் அவர்கள் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கை நடத்தலாம். எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. 5 வருஷம் ஆகுது, 10 ஆண்டுகளாவது, 15 ஆண்டுகளை கடக்கிறது, தனக்கு குழந்தை இல்லை என்கிற கவலையிலே அவர்களை ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படி சோதனையான காலகட்டத்தில் பல மக்கள் வாழ்வதற்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குழந்தை பாக்கியத்தை அவன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்திருக்கிறான். நமக்கு மிகப்பெரிய அருள் கொடையை இறைவன் வழங்கியிருக்கிறான். இந்த அருள் கொடைக்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அருள் கொடையை, இந்த அருள் செல்வத்தை சரியான பாதையிலே வளர்க்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது என்பதனை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் இன்றைக்கு வழி தவறி நிற்கிறார்கள் என்று சொன்னால், பல பெற்றோர்கள் அதை கண்டு கொள்வதே கிடையாது. பெரும்பான்மையான இளைஞர்கள் ஏதோ என் புள்ள பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரான், என் புள்ள நன்மையான காரியத்தில் ஈடுபடுறான், என் புள்ள நல்ல பசங்களோடு சேர்ந்து இருக்கிறான், அதனால என் புள்ள எந்த தப்பு செய்யாது, என் புள்ளைகிட்ட எந்த குறையுமே கிடையாது, என் பிள்ளைகிட்ட எந்த ஒரு தவறான பழக்கங்களும் கிடையாது, என் பிள்ளைகிட்ட எந்த ஒரு மோசமான பழக்கங்களும் இல்லை என்று எல்லா பெற்றோர்களும் தமக்கு தாமே நாம் முடிவெடுத்துக் கொள்கிறோம். ஆனால் அப்படித்தான் பெரும்பகுதி இளைஞர்கள் இருக்கிறார்களா? நல்ல இளைஞன் மாதிரியே இருக்கிறான், நல்ல பசங்களோடு சேர்ந்திருக்கிறான், ஆனால் அவனுக்கு புகைப்பழக்கம் இருக்கிறது. அவனுக்கு பெரும்பகுதி இளைஞர்களுக்கு இன்றைக்கு கஞ்சாவுடைய பழக்கங்கள் சர்வ சாதாரணமாக ஆக்கப்பட்டு விட்டது. என் பிள்ளைய நீங்க சந்தேகப்படுறீங்க? என் பிள்ளை அப்படிலாம் கிடையாது, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, என் பிள்ளை எந்த ஒரு தவறான காரியத்தை செய்யாது என்று சொல்லி பெரும்பகுதி பெற்றோர்கள் அதுல நாம் அவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறோம். என் பிள்ளை தப்பே செய்யாது நினைக்கிறோம், தப்பே செய்யாது என்ற நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளையை கண்காணிச்சுமா? என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போதே, என் பிள்ளை 10வது படிக்குதே, என் பிள்ளை 12வது படிக்கிறான், என் பிள்ளை காலேஜ் போயிட்டு வரான், அவன் எங்க போறான், காலேஜுக்கு போறானா, திருப்பி வீட்டுக்கு வரானா, எல்லாத்தையும் கண்காணிக்கிற பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. ஏன் இன்னைக்கு பல பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு கஞ்சா விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல கல்லூரிகளிலே இன்றைக்கு கஞ்சா விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அது புழக்கத்திலே வந்துவிட்டது. இதை நாம் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால், இதை நாம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நாம் நினைத்தோம் என்று சொன்னால், எதிர்கால தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை படும் மோசத்திற்கு சென்றுவிடும். அதை நம்முடைய உள்ளங்கள் ஆழமா பதிய வச்சுக்கோங்க. என் பிள்ளை மேல முழுமையாக நம்பிக்கை வைப்பது தவறில்ல, ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை சரியான கண்காணிப்போடு வைத்திருக்க வேண்டும். என் பிள்ளையை நான் கண்காணிக்கிறேன், என் பிள்ளை ஒவ்வொரு நேரத்திலும் சரியான பழக்கத்தில் தான் இருக்கிறான், தவறான பழக்கங்கள் இல்லை என்கிற அளவிற்கு தன்னுடைய குழந்தைகளை கூடுதல் கவனத்தோடு நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். போதை பொருட்கள் என்பது சர்வ சாதாரண விஷயமா? ஏதோ இன்னைக்கு ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு நீங்க முன்னாடி போய் பார்த்தீங்க வைங்க, ஒரு பையன் சிகரெட் குடிக்கிறான்னு வைங்க, ஒரு புகை பிடிக்கிறான்னு வைங்க, மறைந்து குடிப்பான், ஊருக்கு வெளிப்பகுதியில் நின்று குடிப்பான், யாருக்கும் தெரியாமல் குடிப்பான், ஊரில் ஒருத்தருக்கு கூட தெரியாமல் அந்த பழக்கத்தை அவன் நிறைவேற்றுவான். அப்போ கூட ஒரு பையன் சிகரெட் குடிக்கிறான்னு வைங்க, சமூகத்திற்கு மத்தியில் எப்படி பேசப்படும்? அவன் புள்ள சிகரெட் குடிக்கிறானா, அவன் சிகரெட் புகை குடிக்கிறானா என்று ஒரு ஆச்சரியமாக பேசப்படும்.
இன்றைய சமூகத்தில் அப்படியா? சிகரெட்லாம் சர்வ சாதாரணமாக படிச்சு தாய் தந்தைக்கு எய்த்தாமல் நின்று குடிக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எய்த்தாமல் நின்று குடிக்கிறான், சமூகத்திற்கு முன்னாலே நின்று குடிக்கிறான். ஆனால் இன்றைக்கு கஞ்சா அந்த அளவிற்கு ஒரு சர்வ சாதாரணமாக புழக்கத்தில் இருக்குது. சர்வ சாதாரணமாக எப்படி புகைப்பிடிப்பது ஒரு சர்வ சாதாரணமாக ஆக்கப்பட்டதோ அதே போன்று இன்றைக்கு கஞ்சாவுடைய விற்பனை, கஞ்சாவுடைய பழக்கம், கஞ்சாவுடைய போதை இன்றைக்கு பெரும் பகுதி இளைஞர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு ஊடுருவி இருக்கிறது என்று சொன்னால் இதை தடுக்கக்கூடிய பொறுப்பு, அவர்களை சரியான பாதைகளை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு, கூடுதல் பொறுப்பு பெற்றோர்களுக்கு தான் இருக்குது. அவங்க முழு பகுதியில் அவன் வீட்டில் தானே இருக்கிறான், முழு நேரங்கள் எல்லா காலங்களிலும் வீட்டில் தானே இருக்கிறான். நாம சரியான முறையில் அவன் கண்காணித்திருந்தால், சரியான முறையில் அவனுக்கு பேணுதலான அறிவுரைகளை சொல்லியிருந்தால் அவன் தவறான வழிகளுக்கு சென்றிருக்க மாட்டான். ஏன் இன்னைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் அவன் தன்னுடைய போதை பொருட்கள் சாப்பிட்றான், தன்னுடைய நிலையே தெரியாம நிற்கிறான். நான் எங்க நிக்கிறேன்னு தெரியல, எனக்கு முன்னாடி யார் நிற்கிறான்னு தெரியல, என் முன்னாடி அத்தா வந்து நின்றா கூட தெரிய மாட்டேங்குது, அவனுக்கு முன்னால தாய் நின்றா தெரிய மாட்டேங்குது, அவனுக்கு முன்னால் அவனோடு கூட பிறந்த சகோதரி நின்றா கூட தெரிய மாட்டேங்குது. அந்த அளவிற்கு போதை தலைக்கு ஏறி எந்த அளவிற்கு என்று சொன்னால் பல குடும்பங்களில் கணவன்மார்கள் போதை அருந்துகிறார்கள். அதனுடைய உச்சத்தை தொடக்கூடிய பல ஆண்கள் பெற்றெடுத்த பிள்ளையை கூட கற்பழிக்கக்கூடிய நிகழ்வு சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சமுதாயம் எங்க போயிட்டு இருக்குது? போதை பழக்க வழக்கத்திலே இன்றைக்கு பல பேர் அதில் அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு சமகாலத்தில் நடக்குது. இது நாம சர்வ சாதாரணமாக நாம் இன்றைக்கு கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் எதிர்காலத்துடைய வாழ்க்கை என்ன? இன்னைக்கு பெரும் பகுதியினால இளைஞர்களுக்கு மார்க்கப்பற்றே இல்லை. அதான் அடிப்படை. மார்க்கப்பற்று இல்லாதனுடைய விளைவுதான் இன்னைக்கு தவறான பாதைகளுக்கு, தவறான திசையின்பால் பல இளைஞர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைக்கு பல வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு கேம்னு விளையாடுறான். அவருடைய நிலை எப்படி தெரியுமா போயிடுச்சு? லாக்டவுன் வந்ததுலேருந்து ஆன்லைன் கிளாஸ்ன்னு போனை வாங்குறான். அவன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றானோ இல்லையோ அதுல முழுமையாக அவன் கேம் விளையாடுறான், முழுமையாக யூடியூப் சேனல் வச்சிருக்கிறான், முழுமையாக போன்ல அவன் அடிமையாக ஆக்கப்பட்டதுடைய விளைவு பல நேரங்களில் கையில போனே இல்லை, இருந்தாலும் இப்படி எப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கையில போனே கிடையாதுங்க, போன் இல்லாமையே இப்படி எப்படி அவன் கையை ஆட்டிக்கிட்டு அந்த அளவுக்கு அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் இன்னைக்கு சமுதாயம் அந்த அளவிற்கு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுக்கக்கூடிய பொறுப்பும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்குதுங்க. இன்னைக்கு பல பிள்ளைகள் செல்லு இல்லைன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். செல்லு இல்லையா அவன் வாழ்க்கையை நகர்த்த முடியாது, செல்லு இல்லையா அன்றைய தினத்தை அவனால் கழிக்க முடியாது. இந்த அளவிற்கு இன்றைக்கு பிள்ளைகள் வளர்க்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை சரியான நெறிமுறையிலே வளர்க்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்குதா இல்லையா? நாம மார்க்க ரீதியான விஷயங்கள்ல, மார்க்க ரீதியான தொடர்புகள்ல அவர்கள் நாம் திசை திருப்பி இருந்தால், அவனை சரியான பாதையிலே அவனுக்கு வழிகாட்டி இருந்தால் இன்றைக்கு எந்த ஒரு பிள்ளைகளும் எந்த ஒரு சிறுவர்களும் தவறான பாதையை நோக்கி சென்றிருக்க மாட்டான். இதை நாம புரிஞ்சுக்கணும். அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ இஸ்லாம் என்பது ஏதோ யாருக்கோ சொல்லப்பட்ட மார்க்கம். அது என்ன தொழுது வருது அதான் இஸ்லாமே, ஹஜ்ஜி செய்யறது அதான் இஸ்லாமே, ஏதோ மார்க்கத்தில் சதக்கா கொடுக்கறது, நோன்பு கொடுக்கறது இது மட்டும்தான் மார்க்கம் என்று நினைக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு இருக்குது. தன்னுடைய பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்க்காவிட்டால் மறுமை நாளிலே அது குறித்தும் கேள்வி இருக்குது. ஏன் உலகத்தில் உனக்கு நான் குழந்தையை கொடுத்தனப்பா, இத்தனை குழந்தையை கொடுத்திருக்கிறனே, ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தனே, ஒரு பெண் குழந்தையை கொடுத்தனே, அவனை சரியான முறையிலே நீ வளர்த்தாயா? சரியான மார்க்க ரீதியான சிந்தனையை போதிச்சாயா? சரியான மார்க்க ரீதியான கல்வியை கொடுத்தியா? திருமறை குர்ஆனை கற்றுக் கொடுத்தியா? என்று எல்லா கேள்விகளும் மறுமை நாளில் நம்மை நோக்கி இருக்கிறது என்ப அந்த விஷயத்தை
முழுமையாக நம்முடைய உள்ளங்களை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ இந்த உலகத்தில் நாம பிறந்தோம், ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஏதோ நாம இறக்க போகிறோம் என்கிற சிந்தனை அல்ல. இன்றைக்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கான அத்தனை கேள்விகளும் மறுமை நாளில் நம்மை நோக்கி இருக்கிறது என்ற சிந்தனையை உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் உலகத்தில் ஒவ்வொரு அசைவுக்கும் கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு கவல உணவை நாம் உழுகிறோம் என்று சொன்னாலும் அந்த உணவிற்காகவும் மறுமை நாளில் கேள்வி இருக்குது. அந்த உணவை குறித்தும் மறுமை நாளில் உனக்கு கேள்வி இருக்குது. ஏப்பா உனக்கு உணவு கொடுத்தனே, எனக்கு நன்றி செலுத்தினியா? எனக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தியா? உனக்கு யார் உணவு கொடுத்தாலோ அவனுக்காக பிரார்த்தனை செய்தாயா என்கிற கேள்வி மறுமையிலே நம்மை நோக்கி இருக்கிறது. அப்ப உலகத்தில் வாழுகிற நேரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய நிலைகளை, நம்முடைய பொறுப்புகளை நான் சரியாக செய்யக்கூடிய ஒரு நிலையை ஒவ்வொரு பெற்றோர்களும் எடுக்க வேண்டும். அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற நெறிமுறையை இஸ்லாம் அழகான முறையில் வகுத்து சொல்லித் தருகிறது. ஏதோ இஸ்லாத்தில் எதுவுமே சொல்லித்தரப்படாமல் இல்லை, எல்லா விஷயங்களும் இஸ்லாத்திலே மிக தெளிவாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கத்தை பற்றி பிடிக்கக்கூடிய நாமே, அந்த மார்க்கத்தை மிக தெளிவாக நாம் இருக்கக்கூடிய நாமே, அந்த விஷயத்தை முழுமையாக நாம் அதை பேணி பின்பற்றக்கூடிய கடமை, அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாம் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு நெறிமுறையை சொல்லிக் கொடுக்கணும். அந்த முறைகளில் நம்முடைய பிள்ளைகள் யாரும் வழி தவற மாட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை சரியான முறையில் போதிங்க. திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டால் சூரா லுக்மான் என்கிற அத்தியாயம் இருக்கிறது திருமறை குர்ஆனில், 31வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் லுக்மான் என்கிற ஒரு நல்ல மனிதரை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மிக தெளிவாகவே சொல்லித் தருகிறான். அந்த லுக்மான் என்கிற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு போதித்த அந்த போதனை இருக்கிறதே, மிகச் சிறப்பான போதனை, மிக அருமையான போதனையை தன்னுடைய பிள்ளைக்கு அவர் போதித்தார். அந்த போதனையிலே முதலாவதாக தன்னுடைய பிள்ளைக்கு அவர் போதிக்கிறார், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. எப்படிப்பட்ட போதனை! இதுதாங்க வாழ்க்கையில முதன்மையான விஷயம். அந்த களிமா இருக்கிற அந்த களிமால நீ தடம் புரண்டாதே. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் நீ ஒரு காலத்திலும் பின்னோக்கி சென்று விடக் கூடாது. அல்லாஹ்வை மட்டும்தான் இந்த உலகத்தில் வணங்க வேண்டும். அவனை தவிர்த்து வேறு யாரும் வணங்குவதற்குரிய தகுதியானவர்கள் இல்லை என்கிற அந்த விஷயத்தை லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு முதல் போதனையாக அவர் செய்கிறார். அதே போன்று தன்னுடைய அருமை மகன் தன்னுடைய மகனுக்கு லுக்மான் சொல்கிறார், யா புனைய அகீமு சலாத், நீ தொழுகை நிலைநாட்டு. என் அருமை மகனே, நீ தொழுகை நிலைநாட்டுப்பா. வணக்க வழிபாடுகளை கூடுதல் கவனத்தோடு இரு. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது தொழுகை. தொழுகை சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ நாம போய் பள்ளிவாசல்ல தொழுகிறோம், 5 வேளை தொழுகிறோம்னு சொன்னாக்கா சர்வ சாதாரண விஷயம் அல்ல. தொழுகை என்பது யார் இறையச்சத்தோடு தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு அந்த வெட்கக்கேடான காரியங்கள், அசிங்கமான பழக்க வழக்கங்கள், கெட்ட நிலைகள் அவனுக்கு இருக்காது என்பதை திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. அதைத்தான் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் போதிக்கிறார். என் அருமை மகனே, நீ தொழுகையை சரியான முறை நிலைநாட்டு. அதற்குரிய நேரத்தில் நீ தொழுகையை சரியான முறையிலே போதனை செய் என்கிற விஷயத்தை லுக்மான் தன் மகனுக்கு சொல்கிறார். அதே போன்று தன்னுடைய அருமை மகன் லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு போதனை செய்கிறார். என் அருமை மகனே, நீ சமூகத்தில் வாழுகிற நேரத்தில் கர்வமாக நடக்காதே. தான் பெரியவன், மற்றவங்களாம் கீழே உள்ளவங்க, தன்னை பெருமைப்படுத்தி தன்னை புகழக்கூடிய ஒரு நிலையிலே உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ளாதே என்று தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பெருமை குறித்து சொல்லித் தருகிறார். உலகத்தில் பெருமை அடிச்சிடாத, தான் உயர்ந்தவன் நீ நினைக்காத, அப்படிப்பட்ட நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாது என்று தன்னுடைய பிள்ளைக்கு இந்த அருமையான போதனையை லுக்மான் தன் மகனுக்கு சொல்லித் தருகிறார். அந்த போதனையில அடுத்ததாக சொல்கிறார், லுக்மான் தன் மகனுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான போதனை, என் அருமை மகனே, இந்த உலகத்தில் வானங்களிலோ அல்லது பூமியிலோ
பாறைக்கு அடியிலோ கடுகை விட அதை விதை அளவிற்கு ஒரு விஷயத்தை நீ மறைத்து வைத்தாலும் கூட அதை இறைவன் மறுமை நாளில் கொண்டு வருவான் என்று இறை அச்சத்தை, அல்லாஹ் மீது இருக்கிற அந்த பயத்தை தன்னுடைய பிள்ளைக்கு போதிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தெரியுமா? தன்னுடைய பிள்ளை இறையச்சத்தில் உறுதியா இருக்கணும், அல்லாஹ் மேல பயம் வரணும். அத்தா பாக்குறாரு, அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பெரியவர் பார்க்கிறாரு, பெருத்தா பார்க்கிறாரு, மாமா பார்க்கிறாரு, அந்த பயம் இல்ல, அல்லாஹ் மேல பயம் வரணும். யாரும் பார்க்கல, யாருமே உன்னை பார்க்காதனுடைய விளைவு நீ அதை தாண்டிய நிலையில் இருக்கிறாய். இருந்தாலும் கூட அந்த நிகழ்வு நாளை மறுமையிலே நீ செய்திருக்கிற தவறை மறுமை நாளில் அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான் என்கிற அந்த இறையச்சத்தை எப்படி போதிக்கிறாங்க பாத்தீங்களா? நான் பார்க்கலான பிரச்சனை இல்ல, நீ வானத்திலேயோ பூமியிலோ பாறைக்கு கீழேயோ நீ எங்க மறைச்சு வச்சாலுமே அல்லாஹ் அதை வெளிக்கொண்டு வந்துருவான்ப்பா. நீ எனக்கு தெரியாம செய்யலாம், மற்றவங்களுக்கு தெரியாம செய்யலாம், ஆனால் செய்யக்கூடிய அந்த காரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே வெளிக்கொண்டு வந்து விடுவான். எனவே நீ அல்லாஹ்வுக்கு பயந்துக்க, இறையச்சத்தோடு வாழ்ந்துக்க என்று தன்னுடைய பிள்ளைக்கு இறையச்சத்தை போதிக்கிறார்கள் என்று சொன்னால், இதை நம்முடைய பிள்ளைக்கு போதிச்சிருக்கிறோமா? தன் பிள்ளைக்கு அல்லாஹ் மேல பயப்படுப்பா, அல்லாஹ் மேல பயந்து தன்னுடைய விஷயத்தை நீ செயல்படு. இந்த உலகத்திற்காக, இந்த தாய் தந்தைக்காக, தன்னுடைய பெற்றோர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்காத. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் உன்னை கண்காணிக்கிறான், அல்லாஹ் மறுமை நாள்ல உன்னை பிடிப்பா என்கிற அந்த இறையச்ச போதனையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை ஆணித்தரமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்குது. அதை நாம சொல்லி கொடுத்துருக்கிறோமா? இந்த விஷயத்தை நாம சொல்லி கொடுத்தாலே எந்த பிள்ளையுமே வழி தவறி போவாது. பல பிள்ளைகள் இறையச்சம் இல்லாதவுடைய விளைவு தானங்க. மார்க்க ரீதியான விஷயங்கள்லாம் என்னன்னு தெரியல, இறையச்சத்தை நாம போதிக்கிறதுக்கட்டும். பல வீடுகளில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க போதனைகளை கூட பல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதே கிடையாது. இன்னைக்கு ஒரு 100 இளைஞர்களை கூப்பிட்டு 100 இளைஞர்களையும் திருக்குர்ஆனை நீங்க பார்த்து ஓத சொல்லுங்க, 190% இளைஞர்களுக்கு இன்னைக்கு திருமறை குர்ஆனை பார்த்து கூட படிக்க தெரியாத ஒரு அவல நிலை சமூகத்தில் இருக்குதுங்க. ஏன் எந்த வீடுகளிலுமே திருமறை குர்ஆனை தன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதே கிடையாது. நோன்புக்கு எடுக்கிற திருக்குர்ஆனே அடுத்த ரமலானுக்கு தான் அந்த திருக்குர்ஆன் எடுக்கிறாங்க. பல வீடுகளில் திருமறை குர்ஆனுடைய போதனை இல்லாமல் படிச்சு, இது எவ்வளவு பெரிய நிலை. ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமறை குர்ஆன் ஓதுவது என்பது அவ்வளவு ஒரு அமல்களாக, ஒரு நற்காரியங்களாக சொல்லித்தரப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தில் பல இஸ்லாமிய இளைஞர்களுக்கு திருமறை குர்ஆனை பார்த்து கூட படிக்க தெரியாத நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்குது. ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுடைய பெரும்பகுதி வீடுகளில் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னாடி திருமறை குர்ஆன் ஓதப்படும். வீடுகளில் பெரியவர்கள் திருக்குர்ஆனை ஓதுவாங்க, பெண்கள் திருமறை குர்ஆனை ஓதுவாங்க, பெரிய பெரிய ஆண்கள் திருமறை குர்ஆனை ஓதுவாங்க, சிறு பிள்ளைகள் திருமறை குர்ஆனை தத்தி தத்தி ஓதக்கூடிய ஒரு ஒலி ஓசைகள் எல்லாம் ஒரு காலத்திலே ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி பெட்டிகள் வந்ததோ, இன்றைக்கு இந்த நாடகங்கள் எல்லாம் அரங்கேற்றப்பட்டதோ, அன்றிலிருந்து இஸ்லாமியருடைய வீடுகளில் பெரும்பகுதியான வீடுகளில் இன்றைக்கு திருமறை குர்ஆன் வாசிக்கப்படுவதே இல்லை. ரமலானுக்கு வாசிக்கிறோமா, அதோடு அடுத்த ரமலானுக்கு இந்த நிலை இருக்குதே. நாமளே திருமறை குர்ஆனை சரியான முறையில் படிக்கலன்னு சொன்னாக்கா தன்னுடைய பிள்ளைக்கு நாம என்னத்தை போதிக்க போறோம்? தன்னுடைய பிள்ளைக்கு நாம எப்படி எதை சொல்லிக் கொடுக்க போறோம்? நாமே சரியான ஒரு போதனையிலே கட்டமைப்பில் நாம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைக்கு நாங்கள் என்ன எப்படிங்க போதிக்க முடியும்? சிரிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை புள்ள அதனுடைய வளர்ப்புடைய பொறுப்பு என்பது எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்குது. எல்லா பெற்றோர்களும் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன? பிள்ளையா மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரா வரணும், புள்ள மிகப்பெரிய டாக்டரா வரணும், புள்ள நல்ல ஒரு அதிகார வர்க்கத்தில் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். தப்பு இல்லை. ஆனால் எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை மார்க்கத்தை கற்ற ஒரு ஆலிமாக வரணும், புள்ள மார்க்க கல்வியை தெரிந்த ஒரு நல்ல ஒரு மனிதனாக இந்த சமூகத்தில் மலம் வர வேண்டும், எத்தனை பெற்றோர்கள் நினைச்சிருக்கிறோம்? சிரிச்சு பாருங்க. பெரும்பகுதியான பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை காலையில எந்திரிச்சோடனே நீ டியூஷனுக்கு போ,
ஸ்கூலுக்கு போ, ஸ்பெஷல் கிளாஸுக்கு போ என்று அனுப்பக்கூடிய பல பெற்றோர்கள் என்றைக்காவது தன்னுடைய பிள்ளைய நீ பள்ளிவாசலுக்கு போப்பா, மக்தப் மதரசாவுக்கு போப்பா, மார்க்கத்தை கத்துக்கப்பா, திருமறை குர்ஆனை ஓத கத்துக்கப்பா, எத்தனை பெற்றோர்கள் சொல்றோம். தன்னுடைய வீடுகளில் உட்கார வச்சு அவனுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறோம், ஆங்கிலத்தை சரளமா பேசணும், என் புள்ள ஆங்கிலத்தை சரளமா வாசிக்கணும், ஹிந்தி வாசிக்கணும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய பல பெற்றோர்கள் எத்தனை பேர் திருமறை குர்ஆனை ஓதுறதை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறோம்? கிடையாது. இப்போ மார்க்க கல்வியை, மார்க்க ரீதியான இல்மை பல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதனுடைய விளைவுதான் இன்றைக்கு பல இளைஞர்கள் வழி தவறி வழிகேட்டினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள். யாருக்குமே மார்க்க அறிவு இல்லையே. இன்னைக்கு எத்தனை இளைஞர்களை பள்ளிவாசல்ல பார்க்க முடியுதே? எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு பள்ளிவாசல்ல அணிவகுத்து நிற்கிறார்கள்? கிடையாது. தெருவுக்கு தெரு முக்கல பார்த்தாக்கா 5 இளைஞர் நிற்கிறா. என்ன செய்யறா? பெரிய சமூக முன்னேற்றத்துக்காக பேசிட்டு இருக்கிறானா? ஏதோ அடுத்த ஆட்சி நாம சரியான முறையில் அமைச்சணும், நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தணும் பேசுறானா? என்னத்தை பேசுறான்? தவறான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். தவறான போதை பழக்கங்களே அவன் ஊடுருவி கொண்டிருக்கிறான். இது எத்தனை இளைஞர்கள் அதை பார்த்து கண்டிச்சிருக்கிறோம்? கிடையாது. இப்ப தன்னுடைய பிள்ளைகளை சரியான ஒரு போதனையோடு நாம் அவர்களை வழிநடத்தவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக மறுமை நாளில் இது குறித்தும் கேள்விகள் இருக்கிறது என்பதனை யாரும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில வாழக்கூடிய நாம பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நிலையில ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் சரியான முறையில் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபி சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சிறு வயதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வளர்ந்து வராங்க. வரக்கூடிய நேரத்தில் அபி சலமா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற நேரத்தில் உணவு அருந்துவாங்க. அந்த நேரத்தில் உணவு தட்டையில் வைக்கப்படும். அந்த நேரத்தில் அபி சலமா என்ன பண்ணுவார்? தன்னுடைய அந்த தட்டையில் அங்கும் இங்குமாக 2 கையும் அங்கே விட்டு அங்கே சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது, அப்படியே அந்த தட்டையை போட்டு ரொம்ப அப்படியே சொதப்பிடுவார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபி சலமாவே நீ சாப்பிடுவதற்கு முன்பாக கையை கழுவணும். அதே போன்று நீ சாப்பிடுகிறாயா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வலது கரத்தால் உனக்கு அருகாமையில் இருக்கிற அந்த விஷயத்தை நீ எடுத்து சாப்பிடு. அங்கேயும் இங்கேயும் கை வைக்காத. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வலது கரத்தால அருகாமையில உனக்கு எந்த உணவு இருக்கிறதோ அந்த உணவை நீ எடுத்து சாப்பிட வேண்டும் என்று அந்த ஒழுக்கத்தை ஒரு சின்ன விஷயத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனாக இருக்கிற அபீ சலமா அவர்களுக்கு இந்த போதனையை சொல்லிக் கொடுக்குறாங்க. அபீ சலமா அவர்கள் சொல்கிறார்கள், எந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒழுக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒழுக்கத்தை நான் அப்படியே பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்று அபீ சலமா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன விஷயமா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஒழுக்கத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் நபிகளாருடைய காலத்தில் இருந்ததே. இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் நம்ம செய்கிறோம்? வீடுகளை நம்முடைய பிள்ளைக்கு அந்த மாதிரியான போதனைகளை சொல்றோமா? இது மாதிரி வாழணும், இதை மாதிரி வாழக்கூடாது, இதை மாதிரி செய்யணும், இதை மாதிரி செய்யக்கூடாது. எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த நெறிமுறைகளை நாம் சொல்லித் தருகிறோம்? கிடையாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரும் அதை செய்யக்கூடாது என்கிற அந்த விஷயத்தில் மிக கண்டிப்போடு இருந்தாங்க. நீங்க உலகத்துல மது அருந்தக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெற்றோர்கள் மது அருந்த மாட்டீங்க, பிள்ளைகள் மது அருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை பேர் கேட்கிறாங்க, என் புள்ள அப்படிலாம் செய்யாதுன்னு நினைக்கிறோம். பல பெற்றோர்கள் என் புள்ள செஞ்சாலும் அவன் செய்யறான், அவன் பார்த்துக்கிறான்பா, அவன் பதில் சொல்லிக்க போறான் என்று பல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறை கூட கண்டிக்க மனமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபி பள்ளிவாசல்ல சதக்காவுடைய பொருள் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய பள்ளிவாசல்ல அதிகமான சதக்காவுடைய பொருட்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர பிள்ளைகளாக இருக்கிற ஹசனோ அல்லது உசைனோ இருவரில் யாரோ ஒருவர்
அவங்க என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்திற்கு பிரத்யேகமாக அல்லாஹ் ஒரு சட்டத்தை வச்சிருந்தான். நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தார்கள் சதக்காவுடைய பொருளை சாப்பிடக்கூடாது, அது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதருக்கு என்று பிரத்யேகமாக ஒரு சட்டம் இருந்தது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர பிள்ளைகளாக இருக்கிற ஹசனோ அல்லது உசைனோ இருவரில் யாரோ ஒருவர் என்ன செய்கிறாங்கனாக்கா, அங்கே சதக்காவுடைய பொருட்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்குது. அங்கே போய் ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு சிறு துண்டை எடுத்து வாயில் வச்சிடுறாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பார்த்து விட்டு ஓடோடி செல்றாங்க. சென்று அந்த வாயில் இருக்கிற பேரிச்சம்பழத்தை எடுத்து விட்டு சொல்கிறார்கள், என் அருமை மகனே, நபிகளாருடைய குடும்பத்திற்கு முகமதுடைய குடும்பத்தார்கள் சதக்காவுடைய பொருளை சாப்பிடக்கூடாது, உனக்கு தெரியாதா, நீ எப்படி சாப்பிட்ற என்று தன்னுடைய பிள்ளையை கண்டித்து அதே இடத்தில் அவர்களுக்கு நெறிமுறையை சொல்லித் தருகிறார்கள். என்றால் எத்தனை பேர் நாம் அதை செய்கிறோம்? என் புள்ள ஒரு தவறு செய்கிறானா, என் புள்ள ஒரு தவறான விஷயத்தில் பழக்கத்தில் இருக்கிறானா, அதை உடனடியாக தடுத்து சீர் செய்கிற ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் நாம் கையில் எடுக்கும் காலமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை வழி தவறவே மாட்டாங்க. நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதைகளுக்கு கொண்டு வருகிற பொறுப்பு, சரியான நெறியின்பால் கொண்டு வருகிற பொறுப்பு, நல்ல ஒரு கொள்கையின் பக்கம் திசை திருப்புகிற பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது என்பதனை யாரும் மறந்துவிடக்கூடாது. வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் அவங்க சரியான முறையில் கண்காணித்து அவர்களை சரியான ஒரு நெறியின்பால் அழைத்து செல்கிற அந்த பாதையினை, அந்த மாதிரியான ஒரு பண்பினை ஒவ்வொரு பெற்றோர்களும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான முறையில் வளர்ப்பது என்பது அவர்களுக்கும் பல நன்மைகளை பெற்றுத்தருகிறது, நமக்கும் அதில் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நன்மை இருக்குது? என் பிள்ளைய நான் சரியான ஒரு பாதையில் வளர்க்குறேன், தவறான பழக்க வழக்கம் இல்லாமல், கெட்ட ஒரு எண்ணங்கள் இல்லாமல், கெட்ட ஒரு வழியில் இல்லாமல் நல்ல வழியை நோக்கி, நல்ல பாதையை நோக்கி, நன்மையான காரியத்தின் பக்கம், பள்ளிவாசலுடைய தொடர்பின் பக்கம், தாவாவினுடைய அந்த வழக்கத்தின் பக்கம் என் பிள்ளையை நான் திசை திருப்புகிறேன் என்றால் இந்த உலகத்தில் அவனுக்கும் நன்மை இருக்குது, மறுமையில் அவனுக்கும் நன்மை இருக்குது, இந்த உலகத்திலும் நமக்கு நன்மை இருக்குது. நாம் இறந்த பிறகும் அதனால் நமக்கு பல நன்மைகள் இருக்குது. என்ன நன்மை இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இறந்து விட்டால் அந்த மனிதருக்கு மறுமை நாள் வரைக்கும் 3 விஷயங்கள் அவருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது என்று சொன்னாங்க. அதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். இந்த உலகத்தில் நாம் நிலையான ஒரு தர்மம் செய்கிறோம். பள்ளிவாசலுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறோமா, ஒரு நிலையான ஒரு மரம், ஒரு மரக்கன்று வைக்கிறோமா, அல்லது ஒரு பைப்பு ஒன்று வச்சு கொடுக்குறோமா, அதை பயன்படுத்துகிற காலமெல்லாம் மறுமை நாள் வரைக்கும் நாம் இறந்து விட்டாலும் அந்த நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பயன் தரக்கூடிய கல்வி. உலகத்தில் வாழ்கிற இடத்துல நான் ஏதாச்சும் ஒரு கல்வியை நான் கற்றுக் கொடுக்குறேன், நல்ல ஒரு விஷயத்தை நான் எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை பிறருக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், அதன் மூலமாக அவன் இந்த உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் மறுமை நாள் வரைக்கும் அதனுடைய நன்மை எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாலிகான குழந்தைகள் கேட்கிற பிரார்த்தனை உங்களுக்கு பயனளிக்கும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் செய்கிற பிரார்த்தனைலாம் சொல்லல, நபிகள் நாயகம் குறிப்பிட்டு சொல்கிறார்கள், சாலிகான குழந்தைகள் கேட்கிற பிரார்த்தனை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையின் பக்கம் நாம் திசை திருப்புகிறோம் என்றால், நல்ல ஒரு அமல்கள் செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக, பள்ளிவாசலுடைய தொடர்புள்ள ஒரு பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் அவர்களை வளர்க்குகிறோம் என்றால், அவர்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் நமக்கு கேட்கிற பிரார்த்தனை அனைத்துமே நமக்காக பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் இறந்திருக்கிற பல பிள்ளைகள், எத்தனை பேர் தன்னுடைய பெற்றோருக்காக துவா செய்கிறான். அவன் என் பேரை பார்த்துட்டு போகிறான். தாய் தந்தை இறந்துட்டாங்களா, எங்கள் அம்மா இறந்துட்டாங்களா, எங்கள் அத்தா இறந்துட்டாங்களா, அந்த நேரத்தில் துக்கமாக இருக்கிறான், அந்த நேரத்தில் ஒரு அழுகிறான். ஆனால் அதை தாண்டிய நிலைக்கு சென்று விட்டால் தன்னுடைய தாய்க்காக ஒரு நன்மை செய்யணும், என்னுடைய தாய்க்காக துவா செய்யணும், என் தாய்க்காக அவனுடைய பாவ மன்னிப்புக்காக நான் துவா செய்யணும் என்று எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக இறப்பிற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய நிலை இன்னைக்கு சமூகத்தில் இருக்குது. கிடையாது.
இப்போ நம்முடைய பிள்ளைக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே நான் இறந்துட்டேன் நான் சொன்னாக்கா, ஒவ்வொரு வீட்டிலையும் அவர்கள் இறப்பிற்கு பிறகு தன்னுடைய பிள்ளை செய்ய வேண்டிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிற காலங்களில் கண்டிப்பாக இறப்பிற்கு பிறகும் நமக்கு பல நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை, அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையிலே, சரியான ஒரு திசையிலே நாம் வளர்க்குகின்ற காலமெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் யாரும் வழி தவறி செல்ல மாட்டார்கள். அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக செம்மையாக, மிக செழிப்பாக, நாளை மறுமையிலும் அவர்கள் நன்மை பயக்கக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா பெற்றோர்களும் அனைவர்களுமே நம்முடைய வாழ்க்கையில் நாமளும் மார்க்க ரீதியான விஷயங்களை பின்பற்றணும். நாமளும் மார்க்க ரீதியான போதனைகளை சரியான முறையிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எதிர்கால சமுதாயத்திற்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் அந்த மார்க்க ரீதியான போதனைகளை கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலங்களில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அவ்வளவு ஆர்வத்தோடு பயணித்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் மேடான பல பகுதிகளுக்கு சென்றெல்லாம் பல மக்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. வீடுகளில் 2 பேர் இருக்கிறாங்களா, ஒரு ஆளே மார்க்கத்தை கற்பதற்காகவும் ஒருவர் வீட்டிற்குரிய சம்பாத்தியத்திற்காகவும் செல்லக்கூடிய நிகழ்வெல்லாம் சமகாலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையை மிக செழிப்பாக வச்சுச்சு. அப்போ மார்க்க கல்வி என்பது, மார்க்க இல்மு என்பது மிக அடிப்படையாக இருக்கிற ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், இங்கே சுற்றி இருக்கக்கூடிய பல மக்கள் மார்க்க ரீதியான விஷயங்கள்ல ஒரு காலத்திலும் சமரசம் எடுத்துடக்கூடாது. இன்னைக்கு சமூகத்தில் பார்த்தோம் சொன்னாக்கா மார்க்கத்திற்கு முரணாக பல காரியங்களிலே இன்றைக்கு இளைய சமுதாயம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சினிமாவுக்கு பின்னாடி இன்னைக்கு பல இளைஞர்கள் நம்ம பகுதிகளில் எடுத்துக்கிட்டாக்கா சினிமா பாட்டுகளை போட்டுக்கிட்டு மார்க்கத்துக்கு முரணான கூத்து டான்ஸை போட்டுக்கிட்டு, இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்றா? மார்க்கம் எவ்வளவு வெறுத்த ஒன்று. இசை என்பது இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அப்ப இன்றைய சமூகத்தில் பார்த்தோம் சொன்னாக்கா பாட்டு கூத்த போட்டுக்கிட்டு குமாலமாக அதிலே டான்ஸ் ஆடக்கூடிய நிகழ்வு, இப்ப இத மாதிரியான மார்க்கத்திற்கு எதிரான பல காரியங்கள் நம்முடைய சமகாலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டு இங்கே வாழுகிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் மார்க்கத்திற்கு முரணான ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால், மார்க்கம் அனுமதிக்காதே மார்க்கம் வெறுத்த ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால் அந்த சபையை முற்றிலுமாக நாம் புறக்கணிக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற வழிமுறை என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் எந்த வழிமுறையை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறதோ அந்த வழிமுறையின் பால் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து எதிர்கால சந்ததிகளுக்கும் மார்க்க ரீதியான போதனைகளை போதித்து மறுமை நாளிலே வெற்றி பெறுகிற வாய்ப்பினை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.